ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். ஸோ இந்த கீரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா மதர்ஸும் வந்து நம்ம ரொம்ப கவலைப்படுவோம், நம்ம குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட மாட்றாங்களேன்னு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கீரையை நம்ம எப்படி கொடுக்கறது, எந்த மாதிரி கொடுக்கறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கீரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியம். இப்போ நான் எடுத்திருக்க கீரை பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா, நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். ஒரு எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ஒரு சில கீரையில ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். ஆனா, இந்த பொன்னாங்கண்ணி கீரையில பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ, அந்த மாரி கீரைவா வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஆயிறதுக்குமே ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். வெறும் இலைகள மட்டுமே நம்ம கிள்ளி கிள்ளி போட்டா போதும். காம்பு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் இன்னைக்கு ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். அது ரூ. 20 தான். அந்த ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரைய தான் இன்னைக்கு நான் வந்து ஃபுல்லா சமைக்கவும் போறேன். நான் கீரைய நல்லா வந்து இந்த மாரி கிள்ளி எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம வாஷ் பண்ணியும் எடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு, நம்ம வாஷ் பண்ண கீரைய அதில சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊத்திட்டு, நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கீரைய வந்து நம்ம கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடியே நான் இங்க வந்து குக்கர்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை, 1 வெங்காயம், 1 தக்காளி, 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசிலுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து கீரை வெந்ததுக்கு அப்புறம் இந்த பாசிப்பருப்பை அது கூட எப்படி சேர்க்கலான்னு பார்த்துரலாம். ஸோ கீரை வேகிறதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வேக விடணும். கீரையை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. அது சீக்கிரமும் வேகாது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மாதிரியாக கசந்த மாதிரி போயிடும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கரெக்டாக 10 மினிட்ஸ்லேயே கீரை நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும். ஒரு கீரையை எடுத்து கையில் நசுக்கி பாருங்கள், உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை நம்ம கீரை கூட சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு பாசிப்பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா இதை வந்து கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தண்ணி வந்து பத்தும் பத்தாதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அது எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும். ஸோ கீரைக்கும் பருப்புக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு நான் இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி கீரையில் வந்து நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து கீரையை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ கீரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இந்த ரெடியான கீரையை ஒரு பவுலில் எடுத்து ஆற வச்சுருவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் கீரைக்கு வந்து எந்த தாளிப்பும் கொடுக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் வந்து தாளித்து போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். பட் நான் ஏன் தாளிக்கலைன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பவுலில் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த கீரையை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆற வச்சுருவோம். அந்த கேப்பில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம முறுக்கு வத்தல் ரெடி பண்ணிடலாம். ஸோ முறுக்கு வத்தல் பொரிக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இறால் வத்தல். ப்ரானில் வத்தல் இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வத்தல் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பொரித்து சாப்பிடும்போது இறால் வந்து பொரித்து சாப்பிட்ற டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இந்த வத்தலும் என் பிள்ளைங்களுக்காக நான் பொரித்து கொடுக்குவேன். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம முறுக்கு வத்தலை வந்து பொரித்து எடுத்துருவோம். ஸோ எண்ணெயில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் எண்ணெயிலேருந்து முறுக்கு வத்தல் வந்து எடுக்கும்போது ஒரு பாத்திரத்தை நல்லா சட்டி கிட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். எண்ணெயும் வந்து உங்கள் மேலே தெறிக்கவும் தெறிக்காது. ஸோ இந்த முறுக்கு வத்தல்லாம் ஹோம்மேடு முறுக்கு வத்தல் தான் எங்கள் அம்மா போட்டு கொடுத்தது. நானுமே போடுவேன். பட் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக நான் போட மாட்டேன். ரவுண்ட் ரவுண்டாக போட்டு
வே வேலைய வந்து ஈஸியா முடிச்சிருவேன். ஸோ டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரான் வத்தலுமே வந்து டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். பட் இது நம்ம கடையில தான் வாங்கணும். ம் அ இந்த ப்ரான் வத்தல் வந்து பொரிக்கும்போது, எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு சிம்ல வச்சிடணும். அடுப்ப ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வத்தல் போடணும். வத்தல் போட்டுட்டு இந்த மாரி கிண்டி விட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்பளம் மாரியே நல்லா சாஃப்ட்டா, ஃப்ளஃபியா வந்து இந்த ப்ரான் வத்தல் வந்து உங்களுக்கு உப்பி வரும். டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க ப்ரான் வத்தல் சாப்பிட்ருக்கீங்களான்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வத்தல் வந்து நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. அது வந்து ஆறட்டும். ஆறுனதும் ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ப ஆற வச்சிருந்த கீரைய ஒரு மிக்ஸர் ஜார்ல மாத்திரலாம். மாத்திட்டு இத நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சிட்டு வந்துரணும். ஸோ ஆமா, பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாரி தான் குடுக்க போறோம். ஏன்னா இந்த மாரி பருப்பா இருந்தாலோ, கீரையா இருந்தாலோ பிள்ளைங்கள் வந்து கண்டிப்பா சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இத வந்து பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம பவுல்ல பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ, பிள்ளைங்க வீட்ல சாப்பிட்டாலும் சரி, நீங்க லஞ்ச் குடுக்குறதா இருந்தாலும் சரி, 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்க்கிறதுனால தான் கீரைக்கு வந்து நான் தாளிச்சு எதுவுமே ஊத்தல. ஸோ நீங்க நெய் சேர்த்துக்கிட்டாலும், தாளிச்சு ஊத்துறதா இருந்தாலும் உங்க விருப்பம் தான். பட் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நெய் போட்டு நல்லா கிளறுன பிறகு, நம்ம நல்லா பேஸ்ட்டா அரைச்சிட்டு வந்த கீரைய இதில வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில வந்து கீரை நம்மளுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த கீரைய பிள்ளைங்களுக்கு சோத்துல மிக்ஸ் பண்ணி குடுக்குறதுனால கொஞ்சம் வந்து வாட்டரி லெவலா தான் இருக்கணும். அத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒன்ஸ் நம்ம இந்த மாரி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 20 மினிட்ஸ்ல அது கெட்டியாக ஆரம்பிச்சுரும். ஸோ அத நோட் பண்ணிக்கோங்க. கீரைக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் முட்டை தான் சொல்வேன். முட்டை வந்து இதுவே நீங்க வந்து பாயில்டு எக் பண்ணி அத லைட்டா ஃப்ரை பண்ணி குடுத்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கும். பட் அந்த மாரி பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க சில பிள்ளைங்க. மஞ்ச கருவு தான் சாப்பிடுவாங்க. வெள்ள கருவ வந்து சாப்பிட மாட்டாங்க. ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது பெஸ்ட் நம்ம வந்து முட்டைய இந்த மாரி ஸ்க்ராம்பிள் பண்ணி குடுத்துட்டோம்னா, அவங்க ஈஸியா சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. ஸோ உங்க பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப வர முட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இல்ல. அந்த வெள்ள கருவு நம்ம பாயில் பண்ணி சாப்பிடும்போது, ஒரு மாதிரியா ரப்பர் மாரியே இருக்கு. அத நான் மட்டும் தான் ஃபீல் பண்றேனா? நீங்களும் ஃபீல் பண்றீங்களான்னு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. 10 முட்டை வாங்குனோம்னா, அந்த மாரி ரப்பர் ஃபீலிங் வர்றது ஒரு 3 முட்டையிலயாச்சும் எனக்கு அந்த மாரி தெரியுது. கண்டிப்பா என்கூட ஷேர் பண்ணிக்கங்க அந்த விஷயத்த பத்தி. ஸோ முட்டைய நம்ம இந்த மாரி ஊத்திட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு லன்ச்ச பேக் பண்ணிடலாம். ஒருவேளை என் பிள்ளைங்க இந்த மாரி கீரை சாப்பாடுலாம் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா, லீவ் நாள்ல சண்டே இல்லன்னா சாட்டர்டேல வந்து வீட்ல செஞ்சு சுட சுட குடுங்க. சூப்பரா இருக்கும். ஒருவேளை இந்த கீரை சாப்பாடுக்கு நான்வெஜ் வேணும்னாலும் நீங்க கண்டிப்பா ஃபிஷ் ஃப்ரையோ, இல்ல சிக்கன் ஃப்ரையோ செஞ்சு குடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு நம்பளுக்கு எப்படி குடுக்கணும், எப்படி குடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு குடுத்தாலே நம்பளுக்கு போதும். ஸோ ஸ்கூலுக்கு குடுக்குறதுனால கண்டிப்பா என்னோட பிள்ளைங்க சாப்ட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது கீரை மட்டும் இல்லங்க. நீங்க வாழைப்பூ எடுத்துக்கலாம், வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் சொரைக்காவா இருந்தா கூட நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கும். பருப்பு போட்டு ஆக்குற விஷயங்கள்ல கண்டிப்பா ஆனா தேங்காய் பால வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்காய் பால் போடுறதுனால தான் உங்களுக்கு கீரையும் சரி, எந்த ஒரு பருப்பு போட்டு செய்ற காய்கறியும் வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பிள்ளைங்க லைக் பண்ணுவாங்க. ப்ளஸ் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து உங்களுக்கு குட் ஃபேட்டு. பிள்ளைங்களுக்கு ஒரு எனர்ஜிய குடுக்கும். ஸோ சுட சுட சாப்பாட்டுல 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து கண்டிப்பா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வீட்லயே உருக்குற நெய்யா இருந்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைங்களுக்கு இந்த மாரி தான் நான் லஞ்ச பேக் பண்ணி ஒரு 12:30க்கு போய் குடுத்துட்டு வந்துருவேன். ஸ்கூல் வந்து எனக்கு கிட்ட தான் இருக்கு. அதனால சீக்கிரமா நான் போய் வந்து லஞ்ச் வீட்லயே செஞ்சு நானே போய் குடுத்துட்டு வந்துருவேன். பிள்ளைங்க சுட சுட சாப்ட்டுருவாங்க. உங்களுக்கு இந்த கீரை ரைஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்கங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ பிள்ளைங்களுக்கு லஞ்ச குடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் என்னோட லஞ்ச் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முட்டையில வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி உப்பும் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா சூடா வந்து தவால போட்டு இந்த மாரி திருப்பி பொரிச்சு சாப்பிட்ற முட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது எனக்கு இந்த மாரி முட்டை சாப்பிடணும்னு ஆசைப்படும்போது நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன்.
பண்ணுவேன். ஸோ பிள்ளைங்க தான் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முட்டை கூட திருப்பி போடுறதுல நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. ஸோ என்னோட லஞ்ச் இதுதான். ஸோ நான் 1 கப் அளவுக்கு கீரை ரைஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு கீரையும் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வத்தல் ப்ளஸ் முட்டை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கும் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.